Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 1.1 question number 1 பார்க்கலாம். Which of the following are sets? Justify your answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது sets அப்படின்றத நம்ம சொல்லணும். The collection of all the months of the year beginning with the letter J. Collection of monthsல எந்த month Jல ஸ்டார்ட் ஆகுதோ அதை நம்ம செட் எழுதணும். இப்போ ஏ அப்படின்றத பேர் கொடுத்துலாம். இப்போ வந்து ஜான்வரி ஜே ஸ்டார்ட் ஆகுது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அதுக்கப்புறமா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஜேல ஸ்டார்ட் ஆகல. ஸோ இங்கே நம்ம ஜே வந்து ஸ்டார்ட் ஆகிற 3 months எழுதலாம். அப்போ இது வந்து செட்டு தான். இது செட் தான். த கலெக்ஷன் ஆஃப் 10 மோஸ்ட் டேலண்டட் ரைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இங்கே 10 மோஸ்ட் டேலண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேலண்டட் பர்சனாக வந்து நினைப்பாங்க. ஒருத்தர் டேலண்டட் பர்சன்னு நினச்சவங்க இன்னொருத்தர் வந்து நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து டேலண்டட் ரைட்டர்ஸ்னு நினச்சிருப்பாங்க ஒரு 10 பேர். ஆனால் 10 பேர் வந்து அந்த டேலண்டட் ரைட்டர்ஸை வேற ஒருத்தவங்களா நினச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது செட்ஸ் கிடையாது. இப்போ இது வந்து செட் கிடையாது. எ டீம் ஆஃப் 11 பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே 11 பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக திங்க் பண்ணுவாங்க பெஸ்ட்டு யார் அப்படின்றது. அப்போ அது வந்து மாறுபடுது, சேஞ்சஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது செட்ஸ் கிடையாது. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் யுவர் கிளாஸ். இப்போ கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதில் பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ இது செட் தான். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100. 100க்கு கீழே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ இதுவும் செட் தான். The collection of novels written by the writer முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேம்சந்த் அவங்க எழுதியிருக்கிற நாவல்ஸ் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ இதுவும் செட் தான். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஈவன் இன்டிஜர்ஸில். ஸோ அப்போ இதுவும் செட் தான். த கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். சாப்டரில் என்ன கொஷின் எல்லாம் இருக்குது, இந்த சாப்டருக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டருக்கு வெளியிலேருந்து எந்த கொஷினும் நமக்கு பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது செட் தான். எ கலெக்ஷன் ஆஃப் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனிமல் வந்து டேஞ்சராக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இது செட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2ல பார்க்கலாம். Question number 2. Let A is equal to 1, 2, 3, 4, 5, 6. Insert a appropriate symbol. இது வந்து இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து belongs to. இது does not belongs to. In the blank spaces. இப்போ 5 வந்து இந்த செட் ஏல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இந்த 5 வந்து இந்த செட்டில் இருக்கு. அப்போ இந்த 5 வந்து belongs to A set. இந்த செட்டில் இருக்கு. இப்போ 8 is not belongs to இந்த A. இந்த A இந்த செட்டில் இந்த 8 அப்படின்ற எலமெண்ட் வந்து இதில் இல்லை, இந்த செட்டில் வந்து இல்லை. அப்போ does not belong to. ஸோ இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. A செட்டில் 0 இருக்கா இல்லை. அப்போ இதுவும் does not belongs to. இப்போ இந்த 4 வந்து இருக்கு இங்கே. அப்போ இந்த 4 வந்து belongs to A. இங்கே வந்து 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இப்போ இந்த செட் ஏல இந்த 2 இருக்கு, அதனால இங்கே belongs to. இங்கே 10 இருக்கு, 10 வந்து belongs to ஏவா கிடையாது, இங்கே 10 இல்லை, அதனால does not belongs to. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3ல பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. ரைட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் தி ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. செட் வந்து நம்ம 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ரோஸ்டர் ஆர் டேப்லெட் ஃபார்ம், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A is equal to x such that x is an integer. x greater than -3 இருக்கணும், x less than 7 இருக்கணும். அப்போ A is equal to பேஸ் போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம இந்த x வந்து -3 விட ஜாஸ்தியாக இருக்கணும். -3 விட ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா -2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். -2, -1, 0, 1,
2 3 4 5 6. ஆனால் இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 7 விட லெஸ் தேன் 7 இருக்கணும். அப்போ நம்ம இங்கே லெஸ் தேன் 7 வரைக்கும் எழுதிடலாம், அதாவது 6 வரைக்கும் எழுதிடலாம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து b is equal to x such that x is a natural number less than 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ b is equal to natural number less than 6. அப்போ natural number எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 2, 3, 4, 5 less than 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 5ஓட ஸ்டாப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி. பார்ட் 3, c is equal to x such that x is a 2-digit natural number such that the sum of its digit is 8. 2-digit natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேச்சுரல் நம்பரில் 2 டிஜிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரணும். 2-digit நேச்சுரல் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரணும். அப்போ 2-digit நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் முடியும். ஸோ இது வந்து 2-digit நம்பர், 2 digits தான் இருக்குது. அப்போ 1 + 0 என்ன வருது? 1 வருது. 1 + 0 1. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 digit ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரணும். இப்போ வந்து 10க்கு அப்புறம் என்னது? 11. 11ல் 1 + 1 is equal to 2. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 digit நம்பரை ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ 10 சீரீஸ் 10 நம்ம எழுதுறோம்ல, 11, 12, 13 அந்த வரிசையில் நமக்கு 17, 1 + 7 8 ஆகும். 1 + 7 is equal to 8. அதே மாதிரி 20, 21, 22 அந்த சீரீஸில் நமக்கு 26 எடுத்துக்கலாம். 2 + 6 is equal to 8. அதே மாதிரி 30, 31 அந்த சீரீஸில் 35 எடுத்துக்கலாம். அப்போ 35 எடுத்தோம் அப்படின்னா 3 + 5 is equal to 8. நெக்ஸ்ட்டு 40, 41 அந்த சீரீஸில் 44. அப்போ 4 + 4 is equal to 8. நெக்ஸ்ட் வந்து 53. 53ல் 5 + 3 is equal to 8. நெக்ஸ்ட் வந்து 62. 60 சீரீஸில் 62. அப்போ 6 + 2 is equal to 8. 70 சீரீஸில் வந்து 71. அப்போ 7 + 1 is equal to 8. 80 சீரீஸில் 80. 80. 8 + 0 8ன்னு வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 99க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 90ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே நமக்கு 9 + 0 9 தான் வரும். அப்போ இந்த சீரீஸில் வராது நமக்கு. இப்போ எந்தெந்த நம்பர் வருது டோட்டலாக நமக்கு? ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன நம்பர் வருது நமக்கு? இங்கே 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 17. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 26, 35, 44, 53, 62, 71, 80. ஸோ இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம். இங்கே வந்து நம்ம சின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்ட் 3 வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 4. ஸோ இது வந்து பார்ட் 3க்குரிய ஆன்சர். பார்ட் 4 பார்க்கலாம். d is equal to x such that x is a prime number which is divisor of 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60ல் டிவைட் பண்ணக்கூடிய என்னென்ன நம்பர் டிவைட் பண்ண முடியுமோ அந்த ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸை பண்ணிடலாம். ஸோ இது 2 டேபிள் போகும். இங்கே 30. திருப்பி இங்கே 15 ஆகும். இங்கே 3 டேபிள், இங்கே 5, இங்கே 1. இப்போ என்னென்ன நம்பர் வருது? 2, 2, இங்கே 3, இங்கே 5. நமக்கு செட்டில் வந்து சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால் இந்த 2வை எடுத்துக்க வேண்டாம். அப்போ டி பார்ட் 4ல் டி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5ல் இ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் த லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் ட்ரிக்னோமெட்ரி. ஸோ செட்டில் வந்து ரிப்பீட்டட் வேர்ட் லெட்டர்ஸ் வந்து வரக்கூடாது, ரிப்பீட்டட் எலமெண்ட் வந்து வரக்கூடாது. அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டைம்ஸ் வருது. இங்கேயும் டி வருது, இங்கேயும் டி வருது. ஸோ டி வந்து வராது. ஸோ இங்கே ஆர் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கேயும் ஆர் இருக்குது. ஸோ ஆர் வராது. ஐ வரல. ஜி, ஓ, என், இங்கே ஒரு ஓ இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஸோ இங்கே ஓ வராது. ஸோ இப்போ நம்ம திருப்பி எழுதும்போது இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இ இஸ் ஈக்குவல் டு டி, ஆர், ஐ, ஜி, ஓ, என்,
M E Y அவ்வளவுதான். வந்த லெட்டரே வந்து திருப்பி வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து F, the set F is equal to the set of all letters in the word better. இதுலயும் அதே மாதிரி தான். E வந்து இங்க இன்னொரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, Tயும் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எழுதிடலாம். F is equal to B, E, T, இங்க வந்து R. அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4ல பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4, ரைட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் தி செட் பில்டர் ஃபார்ம். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத வேண்டியது வந்து செட் பில்டர் ஃபார்ம். அதாவது எக்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஸோ இப்போ செட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் கொடுத்துடலாம். A is equal to 3, 4, 3, 6, 3, 6, 9, 12. ஸோ இதை பார்க்கும்போது 3 டேபிளாக இருக்குது, 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. இதை நம்ம எழுதிடலாம். 3 into 1 is equal to 3, 3 into 2 is equal to 6, 3 into 3 is equal to 9, 3 into 4 is equal to 12. இப்போ இந்த 3 வந்து எல்லா நம்பர்ஸ்லையும் வருது. ஸோ நம்ம இங்கே 3 எழுதிடலாம். இங்கே 1, 2, 3, 4 அப்படின்றது நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நம்ம 3யோட நேச்சுரல் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி நம்ம எழுதணும். அப்போ A is equal to X such that X is equal to இந்த 3n எழுதிடலாம். இந்த n அப்படின்றது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2, 3, 4 அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ வேர் n belongs to natural number. இந்த நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்குது. இதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அப்போ and n greater than or equal to 1. n வந்து 1ல இருந்து இருக்குது. இந்த greater than or equal to சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல இருந்து. இந்த n வந்து less than or equal to 4 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பின்னு பேர் கொடுத்துடலாம். 2, 4, 8, 16, 32ன்னு இருக்கு. இப்போ 2, 4, 8, 16, 32. ஸோ இப்போ இதில் இந்த 2 வந்து இந்த நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும், இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 raised the power 1ஆக இருக்குது. இது எப்படி இருக்குது? 2 ஸ்கொயராக இருக்குது. அப்போ 2 raised the power 2. இந்த 8 வந்து 2 raised the power 3ஆக இருக்குது. இந்த 16 வந்து 2 raised the power 4ஆக இருக்குது. இது 2 raised the power 5ஆக இருக்குது. அப்போ கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2. ஸோ நம்ம இங்கே 2ன்னு எழுதிடலாம். மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே நேச்சுரல் நம்பர்னு எழுதிடலாம். இப்போ n வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்குது. 1 to 5 இருக்குது. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அப்போ b is equal to x such that x is equal to 2 raised the power n. இதை நம்ம எழுதிடணும் ஃபஸ்ட்டு. where n belongs to n and n வந்து எப்படி இருக்கு? n 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ n greater than or equal to 1, n less than or equal to 5. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. பார்ட் 3 சின்னு பேர் கொடுத்துடலாம். இதில் 5, 25, 125, 625 இருக்கு. ஸோ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். 5, 25, 125, 625. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம 5 raised the power 1 எழுதிடலாம். இது எப்படி இருக்குது? 25. அப்போ 5 ஸ்கொயர். இந்த 125 5 raised the power 3ஆக இருக்குது. இந்த 625 5 raised the power 4ஆக இருக்குது. அப்போ 5 எல்லாம் வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம 5 எழுதிடலாம். மேலே இருக்கிற பவர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே 5 raised the power n எழுதிடலாம். இந்த n வந்து எப்படி இருக்குது? 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நம்ம c is equal to
x such that x is equal to 5 raised to the power n, where n belongs to natural number and n is greater than or equal to 1 and less than or equal to 4 இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. பார்ட் 4ல d னு பேர் கொடுத்துடலாம். 2, 4, 6 and so on. ஸோ இப்போ இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது அண்ட் இது 2 மல்டிபிள்ஸாக இருக்குது. இப்போ இந்த 2வை நம்ம 2 into 1 எழுதலாம். 4 நம்ம 2 into 2 எழுதலாம். 6 வந்து 2 into 3. அப்போ இந்த 2 வந்து எழுதிடலாம். இங்கே 2வை நம்ம காமனாக எழுதிட்டு இந்த 1 2 3 அப்படின்றது நேச்சுரல் நம்பர். அப்போ இங்கே நேச்சுரல் நம்பர் ஏன்னா மல்டிப்ளை தானே பண்ணுறோம் 2 into 1. ஸோ இங்கே நம்ம 2 into n போட்டலாம். ஸோ அப்போ d is equal to x such that x is equal to 2n. இங்கே n வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்லலை. ஸோ நம்ம இங்கே n belongs to natural number. அவ்வளோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5. பார்ட் 5 ஈனு பேர் கொடுக்கலாம் செட்டுக்கு 1, 4, 9 அண்ட் ஸோ ஆன் போட்டுட்டு இங்கே வந்து 100 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இது 2 ஸ்கொயராக எடுத்துக்கலாம், இது 3 ஸ்கொயர், இது லாஸ்ட் நம்பரில் 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம n போட்டலாம். மேலே பவர் வந்து ஸ்கொயராக எழுதிடலாம். அப்போ இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். n வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, n வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. n is equal to 1 to 10. இந்த n வந்து ஸ்கொயராகவும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். e is equal to x such that x is equal to n square, where n belongs to natural number and n வந்து greater than or equal to 1, less than or equal to 10 இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5ல பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5, லிஸ்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். எலமெண்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்ம். நமக்கு எழுத சொல்லியிருக்கிறது ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்ட் 1, a is equal to x such that x is an odd natural numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a is equal to odd natural numbers. ஆனால் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத சொல்லலை. ஸோ நம்ம இங்கே 1, 3, 5, 7 and so on போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம இங்கே ப்ராக்கெட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2. பார்ட் 2ல b is equal to x such that x is an integer -1/2, x வந்து greater than -1/2, x less than 9/2னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்டிஜர்னு சொல்லும்போது நம்ம நம்பர் லைனை எழுதிக்கலாம். ஸோ நம்பர் லைனில் 0, 1, 2, 3, 4. ஸோ இன்ஃபைனட்டாக போயிட்டு இருக்கும். இங்கே வந்து -1, -2, -3, -4. ஸோ இந்த சைட்லேயும் இன்ஃபைனட்டாக இருக்கும். இங்கே நமக்கு இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் எழுதக்கூடாது. ஸோ இப்போ இங்கே -1/2ன்னு இருக்குது. -1/2 அப்படின்றது இந்த -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இங்கே -0.5 இருக்குது. இங்கே 9/2 அப்படின்றது 4.5. அப்போ இந்த 4 வந்து இந்த 4.5 வந்து 4க்கும் இந்த 5க்கும் நடுவில் இருக்கும். 4.5 இருக்கும். ஸோ நமக்கு இங்கே இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நம்பர்ஸாக தான் எழுது, இந்த டெசிமலில் நம்ம எழுதக்கூடாது. ஸோ இப்போ 0 இந்த -0.5க்கு அப்புறமா என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0, 1, 2, 3, 4 இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். 4.5 நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்னென்ன நம்பர் எடுக்கணும், 0, b is equal to 0, 1,
2, 3, 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. C is equal to x such that x is an integer x square less than or equal to 4. 4 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்கொயரை பண்ணிடலாம். 1 வந்து ஸ்கொயரை பண்ணிடலாம். இப்போ 1 இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 இல்லைனா 4க்கும் கீழே இருக்கணும். அப்போ நம்ம இந்த 1 ஸ்கொயரை 1, அதாவது இந்த 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இந்த 1க்கு பதிலாக நெகட்டிவ் 1 எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் 1 வரும்போது 1 தான் வருது. இந்த 1 வந்து 4க்கும் கீழே தான் இருக்குது. அப்போ எக்ஸ் எந்த நம்பர் இருக்குது? எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? -1. அப்போ -1 எடுத்துக்கலாம். இங்கே இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிஜரில் நம்பர் லைனில் 0வும் நம்ம எழுதுவோம். அப்போ நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 0 ஹோல் ஸ்கொயர். இப்போ 0 ஹோல் ஸ்கொயருக்கு 0 போடலாம். அப்போ இந்த 4 வந்து இந்த எக்ஸ் வந்து 4க்கும் கீழே இருக்கணும். அப்போ இந்த 0 வந்து 4க்கும் கீழே இருக்குது. ஸோ நம்ம இங்கே 0வை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நம்ம -2வை எடுத்துக்கலாம். -2 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 4. நம்ம இங்கே ஈக்குவல் டு 4 கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்களா? அப்படின்னா 4 இருக்கு. 4 அதுக்கப்புறமா 4க்கு கீழே. இப்போ 4 வருது அப்படின்னா -2வை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 ஹோல் ஸ்கொயரை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்கே 4 வந்துடும். ஸோ நம்ம இங்கே +2வும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பராக எக்ஸ் ஹோல் ஸ்கொயரில் நெகட்டிவ் நம்பராக -3 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 9 வந்துடும். அதே மாதிரி +3 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாலும் நமக்கு 9 வந்துடும். ஸோ -3 +3 இது ரெண்டுமே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு 4 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே -3 +3 வராது. இப்போ எந்தெந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம்? அப்போ 1, -1, 0, -2, 2 இந்த நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ C is equal to 1, -1, 0, -2, 2. ஸோ நம்ம உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை எந்த ஆர்டர் வேணாலும் நம்ம எழுதலாம். செட்டை வந்து அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இங்கே நம்ம -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். இந்த மாதிரி எழுதினாலும் நமக்கு கரெக்டு தான். உள்ளே இருக்கிற எலமெண்ட் வந்து எந்த ஆர்டர் வேணாலும் நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. Next part 4. D is equal to x such that x is a letter in the word loyal. நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே எல் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. அப்போ இந்த எல்லை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது எலமெண்ட்ஸாக எழுதும்போது எழுதக்கூடாது. இப்போ D is equal to இங்கே L, O, Y, A. எல் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5. E is equal to x such that x is a month of a year not having 31 days. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜான்வரியில் 31 days இருக்கும், பிப்ரவரியில் இருக்காது, மார்ச்சில் 31 days, ஏப்ரலில் இருக்காது, மே 31 days, ஜூனில் 30 days தான், ஜூலையில் 31, ஆகஸ்ட்லேயும் 31, செப்டம்பர் 30 days தான், செப்டம்பர் அக்டோபரில் 31 days, அக்டோபர் நவம்பரில் 30 days, டிசம்பரில் 31 days. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம 31 daysல இல்லாதது எடுத்துக்கணும். அப்போ நம்ம பிப்ரவரி எடுத்துக்கலாம், ஏப்ரல், ஜூன், இங்கே செப்டம்பர், நவம்பர். ஸோ இந்த மந்த் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம E is equal to பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன்,
செப்டம்பர், நவம்பர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 6. F is equal to X such that X is a consonant in English alphabet which precedes K. Precedes அப்படின்னா Kக்கு முன்னாடி இருக்கிற letters. Alphabet consonant. Consonant அப்படின்றது என்னன்னா vowelsல இல்லாத letters தான் consonant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ vowels வந்து A, E, I, O, U. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ல precedes K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபபெட் எழுதிடலாம். A, B, C, D, E, F, G, H, I, J. கேக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ். இதில் கான்சனன்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஏ எடுத்துடலாம், இ எடுத்துடலாம், ஐ எடுத்துடலாம். அப்போ வேறு பேலன்ஸ் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். அப்போ நம்ம இங்கே பி கமா சி கமா டி கமா எஃப் ஜி ஹெச் கமா ஜே அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து கான்சனன்ஸ். பி சி டி எஃப் ஜி ஹெச் ஜி அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் பார்த்தாச்சு கொஸ்டின் நம்பர் 5ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6ல பார்க்கலாம். Question number 6. Match each of the set on the left in the roster form with the same set on the right described in set builder form. இங்கே left hand sideல இருக்கிறது roster form. இங்கே right hand sideல இருக்கிறது set builder form. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மை roster ஃபார்மாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். எக்ஸ் such that x is a prime number and a divisor of 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ல என்னென்ன நம்பர் ப்ரைம் நம்பரை டிவிசிபிள் ஆகுதோ அந்த நம்பரை போடணும். அப்போ நம்ம 6ஐ வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே நமக்கு என்னென்ன நம்பர் ப்ரைம் நம்பர்ஸ் டிவைட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ 6க்கு 2 டேபிளில் போகலாம். இங்கே 3, ஸோ இங்கே 1. ஸோ அப்போ 2 into 3 இது ப்ரைம் நம்பர் தான், 2 and 3. ஸோ நம்ம இங்கே ரோஸ்டர் ஃபார்மில் 2,3ன்னு எழுதிடலாம். 2,3. Next வந்து x such that x is an odd natural number less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. less than 10 odd natural number. அப்போ 1 3 5 7 9 9 வரைக்கும் எழுதலாம். ஏன்னா less than 10 சொல்லியிருக்கிறதுனால. ஸோ இங்கே x such that x is a natural number and divisor of 6. இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கூட 6ல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ 1, 2 6 டேபிளில் போகும், 3 6 டேபிளில் போகும். நெக்ஸ்ட் வந்து 4 5 போகாது, 6 டேபிள் 6 வந்து 6th டேபிளில் போகும். ஸோ இங்கே வந்து பார்ட் டியில் வந்து எக்ஸ் such that x is a letter of the word mathematics. இங்கே எம் வந்து ரிப்பீட் ஆகுது, எம் வரக்கூடாது. ஏ ரிப்பீட் ஆகுது, ஏ வரக்கூடாது. நெக்ஸ்ட் டீயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னென்ன லெட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கு? எம் எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். 1 2 3 6 எங்கே இருக்குது? பார்ட் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த 1 2 3 6 வந்து பார்ட் சிக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே சின்னு எழுதிடலாம். பார்ட் 2க்கு 2,3ன்னு இருக்குது, பார்ட் ஏல மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே ஏன்னு போட்டலாம். பார்ட் 3ல மேத்தமெட்டிக்ஸ் இது பார்ட் டிக்கு மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம இங்கே பார்ட் 2 வந்து ஏன்னு எழுதுனீங்க. பார்ட் 3 வந்து டிக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே டின்னு போட்டலாம். பார்ட் 4 வந்து பிக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே பின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் 1.1ல எல்லா கொஸ்டினும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.